ராமேஸ்வரத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி ரயில் போக்குவரத்து தொடங்க உள்ளதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் ராமேஸ்வரத்தில் ரயில் நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கும் வகையில் 1914ஆம் ஆண்டு பாம்பன் கடலில் கப்பல் மற்றும் ரயில் செல்லும் வகையில் பாலம் அமைக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் 106 ஆண்டுகள் கடந்த நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தில் அடிக்கடி ஏற்பட்ட பழுது காரணமாக தொடர்ந்து ரயில் போக்குவரத்து இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு 550 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரயில் பாலம் கட்டுமான பணி தொடங்கி தற்போது நிறைவடைந்துள்ளது. மேலும் 90 கோடி ரூபாய் மதிப்பில் ராமேஸ்வரம் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதி தாம்பரம் ராமேஸ்வரம் முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் சிறப்பு ரயில் மூலம் ராமேஸ்வரம் வருகை தந்து கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மதுரை கோட்ட மேலாளர் சரஸ் ஸ்ரீ வத்சவா, ரயில்வே பாதுகாப்பு படை IG ஈஸ்வர ராவ் மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். பக்கத்தில் அண்ணன் தான் சொல்கிறாங்க.